இன்னும் ஓரிரு வாரங்களில் சுமார் 50,000 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என அமைச்சர் வெங்கட்ரமணன் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் ஐந்தாங்கட்டளை பகுதியில் உள்ள அரசின் திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் இவ்வாறு அமைச்சர் தெரிவித்தார். பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த நம்ம எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒன்று அந்த நாட்கள்லேருந்து ரேஷன் கார்டெல்லாம் என்கொயரி பண்ணி செக் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஆட்சி மே 10 வந்ததுக்கப்புறம் எல்லா ரேஷன் கார்டு சிஸ்டம் அதுதான். மே 10 நம்மளோட ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் எல்லா ரேஷன் யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்தாங்களோ அவங்கள எல்லா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு கிட்டத்தட்ட 50,000 நியூ கார்ட்ஸு ரெடியாக இருக்குது. அதை இன்னும் 2-3 வாரங்களில் ரெடி பண்ணி ஆகும். அது விஷயமாக தான் போன 4 நாளைக்கு முன்னாடி சென்னையில் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருந்தோம். அதில் சேஃப்டி மெஷர்ஸ் என்ன எடுக்கணும், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வைக்கணுமா, சிசிடிவி வேணுமா, வேலிகள் போடணுமா, இல்லை காம்பவுண்ட் வால் கட்டணுமா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே நிறைய ஆரம்ப ஒவ்வொருத்தர் கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே விசாரணையில் இருக்குது, ஸ்கூட்டினில் இருக்குது. விரைவில் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம்.